பார்க்க போகிற படத்தோட பேர் எல்கேஜி. அதுதான் படத்தோட பேர். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து காமெடி பேஸ் பண்ணி எடுத்திருப்பாங்க. ஸோ அந்த காமெடியோட நோக்கத்தோடய நம்ம வந்து படத்தை பார்க்கலாம். வாங்க கதைக்குள்ளே போயிடலாம். இப்போ எடுத்த உடனே பார்த்தீங்கன்னா வந்துட்டு வெளியே வந்துட்டு சில பேர் வந்து போராட்டம் பண்ணிகிட்டு இருப்பாங்க. உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் அப்படியே சைலண்டாக அமைதியாக இருப்பாங்க. ஏன்னா இப்போ வந்து எல்கேஜி அவர் இருக்கார் பார்த்தீங்களா, அதாவது ஆர்ஜே பாலாஜி. அவர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போ பதவி ஏற்றிட்டு இருக்காரு. இது சில பேருக்கு பிடிக்கும், சில பேருக்கு பிடிக்காம இருக்கும். அவர் பதவி ஏற்கிற நேரம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்துட்டு அவர் வந்துட்டு அவருக்கு ஷூட் பண்ண மாதிரி அவருக்கு தோணும். உடனே வந்துட்டு அப்படியே அதை முடிச்சுட்டு அப்படியே தான் இப்போ ஃப்ளாஷ்பேக் போவாங்க. அதில் என்ன ஆச்சு அப்படின்னு பார்க்கும்போது தான் இப்போ வந்து டைட்டில் போடுவாங்க. எல்கேஜி அப்படின்னு சொல்லிட்டு டைட்டில் போட்டு இப்போ கதை வந்து ஸ்டார்ட் ஆகும். இப்போ ஸ்டார்ட் ஆகும்போதே பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஹீரோ இருக்கார்ல, அவர் வந்துட்டு ப்ரே பண்ணிட்டு இருப்பாரு. ப்ரே பண்ணும்போது அவங்க தாத்தா, அதாவது பரம்பரையாக வந்து எல்லாருமே வந்துட்டு இந்த மாதிரி பதவிக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிருப்பாங்க. அவங்க எல்லாருக்குமே வந்து மாலை போட்டு வச்சிருப்பாரு. அதாவது என்ன மாலையாக இருக்குன்னா, அந்த ரூபா நோட்டில் இருக்குல்ல, செல்லாத ரூபா நோட்டில் இருக்குல்ல, அந்த ரூபா நோட்டெல்லாம் மாலை போட்டு வச்சிருப்பாரு. அப்போ அவர் என்ன சொல்லுவாருன்னா, உங்களை மாதிரி எந்த காலகட்டத்திலையும் நான் ஆகவே மாட்டேன், நான் சாதிச்சே தீருவேன் அப்படின்ற மாதிரிலாம் அவர் வீரமாக பேசிகிட்டு இருப்பாரு. வெளியே வரும்போது பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா வேற உட்காந்துருப்பார். அப்போ வந்து பல விஷயங்களை அவர் யோசிச்சு பார்ப்பாரு. சின்ன வயசாக இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா வந்துட்டு இவர் ரெண்டு பேரும் தூங்கிட்டு இருப்பாங்க. அப்போ அவங்க அப்பா வந்துட்டு பார்த்தீங்கன்னா தூக்கத்தில் எஞ்சி பேசுவார். அப்படி பேசும்போது பார்த்தீங்கன்னா இப்போ இந்த பையன் வந்துட்டு என்னாச்சுப்பா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது உடனே அந்த பையனை ஏதோ எதிரி மாதிரி நினச்சிட்டு அவங்க அப்பா போட்டு மண்டையை போட்டு ஆஞ்சிட்டு ஒரு மாதிரி அந்த பையனை பண்ணி விட்டுருவாரு. தூக்கத்தில் கூட அந்த பையனுக்கு நிம்மதியாக தூங்க முடியாது. அதோடு பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்கூலுக்கு அந்த பையன் லேட்டாலாம் வரும்போது அதோடு பார்த்தீங்கன்னா அந்த பையன் வந்து ஸ்கூலுக்கு லேட்டாக தான் வருவான் சின்ன வயசில் இருக்கும்போது. அப்போ அவங்க மிஸ் கூப்பிட்டு எதுக்காக டெய்லி லேட்டாக வரேன்னு கேட்கும்போது எங்கள் அப்பாவோட மீட்டிங்க்கு போயிருந்தேன் மேடம், அதான் லேட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லும்போது உங்கள் அப்பா பேச்சாளரான்னு சொல்லி கேட்கும்போது ஆமாம் ரொம்ப நல்லா பேசுவார், நாளைக்கு கூட ஒரு மீட்டிங் இருக்குது உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்க அந்த இடத்துல தான் பேசுகிறாங்கன்னு அந்த மிஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க பிள்ளையும் அப்புறமா அவங்க மாமியாரெலாம் இருக்காங்களா அவங்களெல்லாம் கூப்பிட்டு என்னோட பசங்க ஸ்டூடெண்ட் இருக்காங்க அவரோட அப்பா தான் பேசுகிறாரு, வாங்க எல்லாரையும் கூப்பிடுவாங்க. இப்போ அவரும் பார்த்தீங்கன்னா இங்கே பேசிகிட்டு இருப்பாரு. பேசும்போது பார்த்தீங்கன்னா இஷ்டத்துக்கும் பேசிகிட்டு இருப்பாரு. எதிர்கட்சி அந்த மாதிரி வச்சுக்கிட்டு வந்து இஷ்டத்துக்கும் பேசி அவங்க டீச்சருக்கு பயங்கர கோவம் வந்துடும். செம்ம அடி உள்ள இந்த அளவுக்கு இதெல்லாம் ஒரு பேச்சாளர்னு நீ சொன்னியா அப்படி அப்படின்ட்டு. இப்போ அடுத்தது வந்து இந்த பையன் போய் அவங்க அப்பா கிட்ட வந்து நான் மேல் படிப்பு படிக்கணும்னு, எந்த மேல் படிப்புப்பா 12th நான் முடிச்சிட்டேன்ப்பா, காலேஜ் சேரணும் அப்படின்னு 12th வேற ஒரு தடவை ஃபெயில் ஆயிருப்பார் மேக்ஸ். அதுக்கு அவருக்கு அடி விழும். நீ என்ன 2 அடி எக்ஸ்ட்ரா கூட அடிச்சுக்கலாம், இந்த மாதிரிலாம் முதல் பேசாதன்ற மாதிரி சொல்லுவார். அதுக்கப்புறம் எந்த காலேஜில் உனக்கு சீட்டு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்பாரு. ஏன் அப்படின்னா வந்து அவங்க அப்பாவுக்கு நிறைய பேரோட லிங்க் இருக்கும்ல, அதனால வந்து யாரோட ரெஃபரன்ஸாவது எனக்கு இருந்தால் ஈஸியான காலேஜில் சீட் கிடைக்கும்னு சொல்லும்போது நானே ஒரு பெரிய ஆள் இன்னொரு பெரிய ஆள்கிட்ட வந்து என் பையனுக்கு இது பண்ணணுமா, நானே வந்து அந்த ரெஃபரன்ஸ் லெட்டர் கொடுக்குறவங்க போய் அவன்கிட்ட கூட அப்படின்னு சொல்லணும். இந்த காலேஜுக்கு வந்து அவங்க அப்பா பேரை சொல்லும்போது அந்த ஆளை பற்றி யாருன்னு எனக்கு தெரியாது, அந்த ஆளை ஒரு தடவை கூட இங்கே உள்ள விட்டதில்லை, இப்போ நீ இங்கேருந்து போகல அப்படின்னா எந்த காலேஜிலும் சேர்க்க முடியாத அளவுக்கு பண்ணிடுவோம் பயங்கரமாக திட்டுவாங்க. இது தெரியாமல் வெளியே வந்தோன்னா அந்த அவனோட ஃப்ரெண்டு வந்து சீட் கிடச்சிச்சா எனக்கு ஒரு சீட் சொல்லுன்னு சொல்லும்போது அவர் என்ன சொல்லுவாருன்னு, உனக்கு தம்பி யாராவது இருந்தால் கூட்டிட்டு வா, அவனுக்கு சீட் வாங்கி தரேன் அப்படின்ற மாதிரி ரொம்ப கோவமாக சொல்லிட்டு அப்படியே வெளியே வருவார். இதெல்லாம் தான் ஃப்ளாஷ்பேக். இதனால் அவங்க அப்பா மேலே சரியான கோவத்தில் இருப்பார். இப்போ பார்த்தீங்கன்னா கரையில் இப்போ ரெடி ஆகிட்டாரா. இப்போ வெளியே வந்து பார்த்தீங்கன்னா ஒரே மக்கள் கூட்டமாக இருப்பாங்க. எல்லாரும் இவருக்கு வந்து வணக்கம் சொல்லிட்டு வந்து பேசும்போது வயசானவங்கலாம் முன்னாடி வாங்க அப்படின்னு சொல்லுவார். உடனே தாத்தா பாட்டி முன்னாடி வருவாங்க. என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது எங்களுக்கு வந்து இந்த பென்ஷன் வர மாதிரி ஏற்பாடு பண்ணி கொடுத்தா நல்லா இருக்கும்னு ஒன்று, அதெல்லாம் பண்ணிடலாம் இது யாரும் பாய் ஃப்ரெண்டான்னு கேட்கும்போது அந்த பாட்டி வைக்கப்படுவாங்க. அப்படியே அவங்களை கிண்டல் பண்ணிப்பாரு. அதோட அடுத்து சில பேர் வந்திருப்பாங்க. என்னன்னு கேட்கும்போது பார்த்தீங்கன்னா பக்கத்து வீட்டில் குடி வந்தாங்க, வந்த அன்னைக்கே வந்து 2 பேரும் இப்போ லவ் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி வந்து நிற்கிறாங்க அப்படின்னு இவ என்ன பண்ண தெரியல மானமே போச்சுன்ற மாதிரிலாம் அவங்க பேரண்ட்ஸ் சொந்தக்காரங்களாம் சொல்லிட்டு இருப்பாங்க. அப்போ டக்குன்னு இவர் என்ன கேட்பாருன்னா ட்ரூ லவ்வான்னு கேட்பாரு. ஆமான்னு 2 பேருமே சொல்லுவாங்க. சரி அப்புறம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, உன் ஃபோன் எடு அப்படின்னு சொல்லுவார். 2 பேரும் ஃபோன் எடுத்தோன்னே 2 பேரும் ஃபோனை மாற்றிக்க நைட்டு ஃபுல்லாக ட்விட்டர் ஃபேஸ்புக் வாட்ஸ்அப்னு எல்லாத்தையும் நோண்டுங்க. நாளைக்கு காலையில் இதே மாதிரி டூரில் வருதா வந்து சொல்லுங்கள் கல்யாணம் பண்ணி வச்சலான்னு சொல்லும்போது அந்த மாப்பிள்ளை பையனுக்கு சுத்தமாக இதில் உடன்பாடே இருக்காது. என்ன சரின்னு தெரியலன்னு சொல்லிட்டு இப்போ வாங்கிட்டு அவங்க போயிடுவாங்க. அதோட பார்த்தீங்கன்னா இந்த பிள்ளையை கொண்டு வருவாங்க லேடி, இதுக்கிட்ட பேர் வைக்கணுமா, பேர் வச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு நல்ல தமிழ் பேராக வைக்கிறேன், ஜூலின்னு சொல்லிட்டு இருப்பாரு. இது ஆம்பளை பிள்ளை ஆல்ரெடி அவனுக்கு பேர் வச்சாச்சு, அப்புறம் வேற என்னக்கா வேணும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவனுக்கு பர்த் சர்டிஃபிகேட் அந்த மாதிரி சொல்லும்போது உடனே வார்டுக்கு ஃபோன் பண்ணுவார். அங்கே ஃபோன் அடிச்சு என்ன கேட்பாருன்னா, அவங்க இப்போ தான் குழந்தை பெற்று அந்த பச்சை மண்ணா அவங்க வந்து அங்கே வந்திருக்காங்க, அவங்கள வந்து அலைய விடுறீங்களா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சத்தம் போடுவார். உடனே அங்கே இருக்கவர் என்ன சொல்வாருன்னா, நீ தானப்பா சொன்னேன் அங்கே யாராவது வந்தாங்க அப்படின்னா உங்ககிட்ட அனுப்பிவிட சொல்லினோடனே, ஓ அப்படியா எல்லாரையும் நானே பார்த்துக்கிறேன் அப்படி இப்படி இனிமேல் இந்த மாதிரி வந்தா அப்படி இப்படின்னு சமாளிப்பார். ஓ மக்கள்லாம் சுற்றி நிற்கிறாங்களா, சரின்னு சொல்லிட்டு இவரும் சொல்லுவார். அதோட பார்த்தீங்கன்னா இவர் கவுன்சிலராக இருப்பார். அதனால தான் இப்போ எல்லாருமே வந்துட்டு இவர்கிட்ட எல்லாம் கேட்குற மாதிரி இருக்கும். சரி போங்க எல்லார்ட்டும் அந்த இதெல்லாம் வாங்கிக்கிங்க, அந்த இது லெட்டர் கொடுப்பாங்கல்ல எல்லாமே ஃப்ரீ தான், யாருக்கும் எந்த காசும் கிடையாது அப்படி இப்படின்னு சொல்லிடுவார். அதோட பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் இப்போ எல்லாம் பண்ணி கொடுக்கணுன்ற மாதிரி இருக்கும். அதோட இப்போ இங்கே வந்துட்டு ஒரு மீட்டிங் நடக்கும். இவர் வந்து ஒரு தலைவராக இருப்பார். அவர்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு மாலை போட வருவார். அப்புறம் போகும்போது என்னப்பா காலேஜ் பசங்கள்லாம் அரசியல் கொண்டீங்களா அப்படி இப்படின்ற மாதிரி அவர் கேட்பாரு. அவருக்கு ஒன்றே எதாக இருக்குன்னா அந்த வயசுலேயே அவர் வந்துட்டாருன்ற மாதிரி இவருக்கு என்னென்னா ஆர்வக்கோளாறுன்ற மாதிரி அவர்கிட்ட சொல்லிட்டு அப்படியே அங்கேருந்து போயிடுவார். அப்படியே இவர்கிட்ட பேசிட்டு இருப்பார். இவர் இங்கே வந்த விஷயம் வந்து வேறையாக இருக்கும். ஒன்று வந்து இவரோட சேர்ந்து நின்று ஃபோட்டோ எடுத்துக்கிற மாதிரி இருக்குன்னு இவரோட இதில் தான் வந்துட்டு, அதாவது இவர் வந்து ஒரு எம்எல்ஏ அப்படின்னா அந்த இடத்துல அந்த ஏரியாவில் இவர் கவுன்சிலராக இருக்கிறதுனால அந்த மீட்டிங்கில் இவரும் கலந்துப்பார். இதுக்கிடையில் பார்த்தீங்கன்னா மயில்சாமி இருக்கார்ல, அவர் போய் இவரோட ஆளுங்க கிட்ட வந்து பேசுவார். இப்போ வந்து ரோடு போடுறதா சொல்லியிருந்தீங்க, அந்த ரோடு வந்துட்டு இந்த மாதிரி போடுறதுக்கு எங்களுக்கு இந்த மாதிரி கமிஷன் அப்படி இப்படி பேசும்போது பார்த்தீங்கன்னா பப்ளிக் பிளேஸில் என்கிட்ட இந்த மாதிரி பேசுறத போது நிப்பாட்டுங்க அப்படின்ற மாதிரி அவரோட ஆள் வந்து இப்படி இவர்கிட்ட வந்து இப்படி பேசிட்டு போயிடுவார். அவர் பாட்டுக்கும் அவர் பேசுறது காதலே வாங்க மாட்டார். நம்ம மயில்சாமி வந்து ஹீரோட ஃப்ரெண்டாக இருப்பார். இந்த வேலை தான் கிடையாது, ஹீரோ எல்லா கம்ப்ளைண்ட்டும் ஹீரோ கிட்ட தான் வரும். தண்ணி லாரி நிற்காமல் போனாலோ, தண்ணி பைப்பில் வராமல் போனாலும் எதாக இருந்தாலும் ஹீரோ தான் எல்லாத்தையும் பார்த்து கொடுப்பாரு. இப்போ அவர் ஆஃபீஸ்க்கு தான் வந்திருப்பாரு.
இப்போ அவர் ஆஃபீஸ்க்கு தான் ஹீரோ வந்துட்டு இருப்பாரு. அவரோட அவர் செட்டெல்லாம் வருவாங்க. அப்போ அங்கே ஒருத்தர் வந்து இவருக்கு தெரிஞ்ச ஒருத்தர் வருவார். என்ன விஷயம் என்ன இது அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்கும்போது பார்த்தீங்கன்னா, பையனுக்கு ஒரு சீட்டு வாங்கி தரணும்னு என்ன கவர்மெண்ட் ஸ்கூல் அப்படின்னு கேட்கும்போது, இல்லை பிரைவேட் ஸ்கூல் தான் அப்படின்னு சொல்லும்போது, உங்களுக்கு எல்லா இலவசங்களும் எல்லாமே வேணும். ஆனால் வந்து இதில் படிக்க வைக்க மாட்டீங்க அப்படி இப்படின்ற மாதிரி அவர் நல்லா கேட்பாரு. அதோட பார்த்தீங்கன்னா அந்த பையனை பற்றி என்ன ஆக போகிற படிச்சு அப்படின்னு கேட்கும்போது, அவன் வந்து நான் டாக்டர் அப்படின்னு சொல்லுவான். சரி உனக்கு நான் சீட்டு கன்ஃபார்ம் நான் வாங்கி தரேன் அப்படின்ற மாதிரி பேசி அனுப்பி வச்சிருவாரு. இப்போ அந்த வேலை விஷயமா தான் இருக்கும். இவர் அந்த ஏரியா கவுன்சிலர் தானே, அதனால இவர்கிட்ட வராத இதே இருக்காது. எல்லா விதமான அந்த கம்ப்ளைண்ட்டும் இவர்கிட்ட வரும். சரின்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணுவாருன்னா போவார். அவர் சொன்ன ஸ்கூலுக்கு போவார். அங்கே பார்த்தீங்கன்னா பெரிய கியூவே வாசலில் நின்றுட்டு இருக்கும். அதாவது வயித்துல குழந்தை இருக்கவங்க கூட அட்மிஷன் போட வந்திருப்பாங்க. சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ தான் எங்களுக்கு நிச்சயமே பண்ணியிருக்காங்க, அதனால் நாங்கள் இப்போவே அட்மிஷன் போட வந்தோம் அந்த மாதிரிலாம் சொல்லிட்டு நிற்பாங்க. இவர் உள்ளே வந்துட்டு நான் இந்த மாதிரி வார்டு கவுன்சிலர் அப்படி இப்படின்னு சொல்லும்போது, இப்போ என்ன விஷயம் அதை சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி இவங்க வந்து அவர் அந்த அளவுக்கு இதாக பேச மாட்டாங்க. இங்கே பார்த்தீங்களா ஜட்ஜு அவர் ரெக்கமெண்டேஷனில் வந்திருக்கு, இன்னொருத்தரும் எனக்கு பர்சனல் நம்பருக்கு கால் பண்ணியிருக்காங்க, அவங்களோட இதே என்னால் எதுவும் பண்ண முடியல, இங்கெல்லாம் வந்து சீட்டு கிடைக்கிறதுலாம் அவ்வளோ பெரிய ஈஸியான இது விஷயம் கிடையாது, எப்படி நான் இதையே ஃபேஸ் பண்ண தெரியாமல் இருக்கேன், அதனால் சீட்டெல்லாம் கிடையாது, நீங்கள் கவுன்சிலர் இருந்துட்டு வந்து அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வெளியே அனுப்பிடுவாங்க. ஆனால் இவர் வெளியே வரும்போது இவங்க கேட்கும்போது என்ன சொல்வார்னா, சீட்டு கன்ஃபார்மாக நான் ஒரு வாரம் மட்டும் டைம் வேணும்னு சொல்லிட்டு நீ என்ன ஆக போகிறேன்னு சொல்லிட்டு திரும்ப அந்த பையன்ட்ட கேட்கும்போது இன்ஜினியர் அப்படின்னு சொல்லுவான். அப்படின்ட்டு அவர் பாட்டுக்கு அங்கேருந்து போயிடுவார். இதோட பார்த்தீங்கன்னா இப்போ இங்கே வந்துட்டு இவங்க 2 பேருக்கும் அவ்வளோ கோவம் வரும். என்னன்னா அந்த மாதிரி சீட்டு அவங்க கொடுக்காம போனது, இந்த மாதிரி அவங்கள வந்து அவரை கஷ்டப்படுற மாதிரி அவங்க பேசுனதில் அவருக்கு செம்ம வெறியேறிட்டு இருக்கும். இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் யோசிச்சுட்டே இருப்பார். அதுக்கப்புறம் தான் வெளியே வரும்போது பார்த்தீங்கன்னா ரோடு போடுறேன்னு சொல்லிட்டு முன்னாடி பேசினாங்களே, அந்த புதுசாக போட்ட ரோட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெம்பை வச்சு இறக்குவாங்க. அது ஈஸியாக உள்ளே இறங்கிடும். அது இறங்கின உடனே பார்த்தீங்கன்னா அது 2 இன்ச்சு தான் போட்டிருக்காங்க அப்படின்னோடனே அவருக்கு கோவம் வரும். உடனே வந்துட்டு என்ன பண்ணுவாருன்னா மக்களை கூப்பிட்டு வச்சு இப்படி காட்டிகிட்டே இருப்பார், பேசிகிட்டே இருப்பார். அதோட பார்த்தீங்கன்னா அந்த ரோடு போட்டவங்கலாம் வந்து வருவாங்க. அவங்கள்ட்ட வந்துட்டு என்ன 8 இன்ச் போடுறேன்னு சொல்லிட்டு 2 இன்ச் தான் போட்டிருக்கேன், அதை பற்றிலாம் உனக்கு எதுக்கு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பேசும்போது அவருக்கு தலைவருக்கு ஃபோனை போட்டுட்டோன்னே, இப்போ அந்த தலைவர் இருக்கார்ல அவருக்கு ஃபோனை போட்டோன்னே, இந்த மாதிரி உங்கள் வார்டு கவுன்சிலர் தான் பிரச்சனை பண்ணுறான் அப்படின்னு சொன்னோன்னு பார்த்தீங்கன்னா, என்னக்கா என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கேட்கும்போது, என்ன வீடியோ எடுக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கேட்பாரு. இல்லையப்பானோன்னே, ஏன் எடுக்காமல் இருக்கீங்க எடுங்க அப்படின்னு சொல்லிடுவாரு. அதோட அவங்களும் வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. இப்போ அவரோட தலைவருக்கு ஃபோனை போட்டு இவர்கிட்ட கையில் கொடுப்பாரு. இவர் பேசும்போது பார்த்தீங்கன்னா, அவன் எத்தனை இன்ச் போட்டால் உனக்கு என்னையான்னு சொல்லிட்டு கேட்கும்போது, கேட்கல தலைவரே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாருன்னா ஸ்பீக்கரில் போட்டு விட்டுருவாரு. அப்புறம் மக்கள் எல்லாம் கேட்டுட்டு தான் இருக்காங்க, நீங்கள் பேசுறதுன்னு அந்த மாதிரிலாம் சொல்கிறவன் அது எதிரில் இருக்கவன், நான் வந்து அப்படி கிடையாது, இது எல்லாத்தையும் நானே சரி பண்ணி தருவேன் அப்படின்ற மாதிரி டக்குனு இவர் அந்த மாதிரி பேசிடுவார். பேசுகிறோன்னு பார்த்தீங்கன்னா அதோட இப்போ எல்லாம் போட போகிறாங்கன்னு எல்லாருக்கும் சந்தோஷமாயிடும். இப்போ மக்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, நீங்கள் தான் வந்து எங்களுக்கு வந்து இது பண்ணணும், இந்த ரோடு இது வந்து போட்ட உடனே திறந்து வைக்கணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. உடனே ஹீரோ வந்து என்ன சொல்வாருன்னா, நான் எப்படி செய்ய முடியும், நீ தான் செய்யணும், நீ தான் அப்படி இப்படின்ற மாதிரி சொல்லிடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த ஆள் வந்து இவர்கிட்ட கொஞ்சம் தனியாக பேசணும்னு சொல்லும்போது, இந்த மாதிரி பப்ளிக் பிளேஸில் என்கிட்ட டேரெக்டாக பேசுறது நிப்பாட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்ன வார்த்தையவே அவருக்கே சொல்லிட்டு வருவார். இப்போ வீட்டுக்கும் வந்துருவாங்க. வீட்டுக்கு வந்தோடனே பார்த்தீங்கன்னா அவர் பாட்டுக்கு அவர் மயில்சாமி இருக்கார்ல, அவர் பாட்டுக்கு புலம்பிட்டே வருவார். நீ எதுக்குப்பா இதெல்லாம் ஒத்துக்கிட்டே, இதில் நம்மளுக்கு என்ன இருக்குன்னு, மாமா போய் அந்த வண்டியில் பேக் இருக்கு எடுத்துட்டு வா அப்படின்னு சொன்ன உடனே ஒரு பை இருக்கும், அதை எடுத்துட்டு வருவார். அதில் பார்த்தீங்கன்னா பணம் இருக்கும். என்னப்பா இது எப்படி பண்ண வந்து எப்படி அவன் கொடுத்ததே தெரியல அப்படின்னு. நம்மளை பொறுத்த வரைக்கும் நம்ம கொடுக்குறது வெளியே தெரியணும், நம்ம வாங்குறது வெளியே தெரியக்கூடாது. 8 இன்ச்சு தான் இருக்காது, ஆனால் இப்போ வந்து 5 இன்ச்சு போடுறதா இருக்காங்க, மிச்ச பணத்தை வந்து நம்மளுக்கு கொடுத்துட்டாங்க அப்படி இப்படின்னு சொல்லுவார். இப்போ வந்து ரோடு யார் போட போகிறா, அவங்க ஆனால் யாரை திறக்க சொல்கிறாங்க, அப்போ இதுக்கு மேலே என்ன வேணும் அப்படின்ற மாதிரி அவர் பெருமையாக பேசிப்பார். சரின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இதுவே ஒரு சாதனை மாதிரி தான் இருக்கும். சரின்னு சொல்லிட்டு சந்தோஷப்பட்டு இருப்பார். இதெல்லாம் பேசி முடிச்சோன்னே இப்போ அந்த ஸ்கூலில் வந்து சீட்டு கொடுக்க மாட்டேன்னு சொன்னாங்கல்ல, அவங்கள ஏதாவது பண்ணணும்னு சொல்லிட்டு இவருக்கு தோண ஆரம்பிச்சிடும். உடனே என்ன பண்ணுவாருன்னா அவர் ஆளெல்லாம் செட் பண்ணி விட்டுருவாரு. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா குப்பை எடுக்கிறவங்க குப்பை எடுக்க மாட்டாங்க, அந்த ட்ரைனேஜ் க்ளீன் பண்ணுறவங்க வர மாட்டாங்க, மெயினை வந்து பிடுங்கி விட்டுருவாங்க, ஃபியூஸ் பிடுங்கி விட்டுருவாங்க, அந்த மாதிரி எல்லா வேலையுமே ஆள் வச்சு அவரே பண்ணி விட்டுருவாரு. இப்போ தண்ணி வராதனால அந்த பையன் கக்கா போயிட்டு தண்ணி இல்லைன்னு சொல்லிட்டு வந்துட்டு இருப்பான். அவங்க மிஸ்ஸும் திட்டிட்டு இருப்பாங்க, காற்று இல்லை கரண்ட் இல்லைன்னு சொல்லிட்டு இதே மாதிரி கம்ப்ளைண்ட்டாக இருக்கும். ஸ்கூலே ஒரு மாதிரி ஸ்மெல் அடிக்க ஆரம்பிச்சிடும். அதோட பார்த்தீங்கன்னா இப்போ அந்த ஸ்டூடெண்ட்ஸோட பேரண்ட்ஸ்லாம் இருக்காங்களா, அவங்களாம் வாசலில் வந்து நின்றுட்டு என்ன இது 3 லட்ச ரூபா வாங்குறீங்கல்ல, என்ன இப்படி இதாக இருக்கீங்க, யாரையா வச்சு க்ளீன் பண்ணா என்ன, அந்த பசங்களும் காலையிலேருந்து பாத்ரூமே போலமா வயிறுலாம் வலிக்குதுன்ற மாதிரி சொல்லுவாங்க. எல்லாம் பேசிகிட்டே இருக்கும்போது ஒருத்தர் வந்துருவார், வீடியோ எடுத்து ஃபேஸ்புக்கில் போடுற மாதிரி வந்துட்டு இந்த மாதிரி பார்த்தீங்களா இது ஸ்கூலாக என்னது, இது என்ன கருங்கடலாம் கருப்பு சாக்கடையா அப்படின்ற மாதிரிலாம் பேசிகிட்டு இருப்பாரு. இந்த ஸ்கூலில் அப்படி நடக்குது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே லைவாக போட்டுட்ருப்பாரு. நீங்கள் வந்து அதை நிப்பாட்டுங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இவங்க பேசிட்டு நாளைக்கு சாயங்காலத்துக்குள்ள எல்லாம் சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு வருவாங்க. எல்லாத்தையும் பேசியாச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு தெரியலன்னு சொல்லிட்டு பேசும்போது நம்ம நினச்சோன்னா ஒரு ஆள் இருக்காரு, அவர் ஈஸியாக அந்த வேலையை முடிச்சிருவாருன்றவன. அவர் யாருன்னா இப்போ எல்கேஜியாக தான் இருப்பார், ஹீரோவாக தான் இருப்பார். அவரை பார்க்க வரும்போதே பார்த்தீங்கன்னா சீட் இப்போ வந்து ஃப்ரீயாக தான் இருக்கும், அந்த சோஃபாவில் எல்லாரையும் கூப்பிட்டு அந்த சோஃபாவில் ஃபில் பண்ணி வச்சிருவாரு. இவங்க வந்தவரும் நிற்க வச்சு பேசுவார். பேசும்போது வாங்க டீச்சர் சொல்லும்போது அவங்க டீச்சர் இல்லை, அவங்க பிரின்சிபல் சொல்லும்போது எல்லாருமே ஒரு காலத்தில் டீச்சர் தானே அவங்க சொல்லுவாங்க. அதோட பார்த்தீங்கன்னா என்ன விஷயம்னு கேட்கும்போது இல்லை ஒரு சீட்டு எத்தனை சீட்டுன்னு கேட்கும்போது ஒரு 2 சீட்டுன்னு சொல்லும்போது 2 சீட்டுன்னு கேட்கும்போது இல்லை ஒரு 4 சீட்டுன்னு சொல்லுவாங்க. அப்போ ஃபேஸ்புக்கில் ஒருத்தர் வந்து வீடியோ போட்டார் அப்படின்னோடனே இல்லை 5 சீட்டுன்னு சொல்லிடுவாங்க. ஒரு 5 சீட் எடுத்துட்டு வாங்கன்னு சொல்லிட்டு பேசும்போது பார்த்தீங்கன்னா என்ன விஷயம்னு கேட்கும்போது இந்த மாதிரி நம்ம ஸ்கூலில் இந்த மாதிரிலாம் இருக்குன்னொடனே அதெல்லாம் சரியாயிடும் அப்படின்னு சொல்லுவார். அது மட்டும் இல்லாமல் நாளைக்கு நான் காலையில் ஒரு 8:30 மணிக்கு நான் வந்து கொடியேற்றி அந்த ஃபங்க்ஷன் வைக்கிற மாதிரி வச்சிருக்கேன்னு இப்போ சொன்னால் எப்படி செய்ய முடியும்னு கேட்கும்போது அதாவது ஃபீஸ் கட்டலாம் நைட்டாக வந்து மெசேஜ் அனுப்புவீங்களா அந்த மாதிரி சொல்லி ரெடி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. அதோட பார்த்தீங்கன்னா இவரும் சொன்ன மாதிரி எல்லாம் பண்ணிடுவாங்க. அதே மாதிரி ஒரு மறுநாள் ஸ்கூலுக்கு போவார். அதே மாதிரி அவர் எல்லா வேலையும் ரெடி பண்ணி கொடுத்துருவாரு. அவர் பசங்களுக்கு சீட்டு வாங்கி கொடுத்துருவாரு, பைப்பில் தண்ணி வர வச்சிருவாரு. அதே மாதிரி நிறைய வேலைகள் எல்லாத்தையுமே
அந்த மக்களுக்கு அந்த ரோடு திறந்து வைக்கிறதுலேருந்து எல்லா வேலையுமே வந்துட்டு அவர் பார்த்து பார்த்து கொடுத்துருவாரு. அதோட வந்து மக்களா உட்காந்து பேசுறது, கொள்றது, குறை தீர்க்கிறது அந்த மாதிரி எல்லா வேலையுமே அவர் பார்ப்பாரு. மற்ற ஸ்டிக்கர் ஒட்டியிருந்தா எல்லாத்தையும் எடுக்க சொல்லிட்டு அவரோட ஃபோட்டோவை வந்து ஒட்டி அந்த மாதிரி தான் எல்லாமே பண்ணிட்டு இருப்பாரு. எவ்வளோ முடியுமோ அவ்வளோ வேலை. ஆனால் ஹார்ட் ஒர்க் நிறைய பண்ணுவார். இந்த டைமில் பார்த்தீங்கன்னா அந்த கட்சி தலைவர் இருக்கார்ல, அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா உடல்நலம் சரியில்லாமல் போயிடும். அவர் ஹாஸ்பிட்டலில் வந்து அட்மிட் பண்ணுவாங்க. இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அவரோட கட்சியை சேர்ந்தவங்க எல்லாருமே என்ன பண்ணுவாங்கன்னா, அவர் பாட்டுக்கு உள்ள அவருக்கு ட்ரீட்மெண்ட் நடந்துட்டு இருக்கும். வெளியே வந்து இவங்க எல்லாருமே விளையாடிட்டு இருப்பாங்க. அதாவது என்னென்ன விளையாட்டுல இண்டோர் கேம்ஸ் இருக்கோ அது எல்லாமே உட்காந்து விளையாடிட்டு சாப்பிட்டுட்டு அந்த மாதிரி இருப்பாங்க. இவர் வந்து இப்போ அவர் வேக வேகமாக இங்கே வருவார். வந்துட்டு தலைவர் வந்து என்கிட்ட பேசினாரு, இந்த மாதிரி அவருக்கு முடியாத பட்சத்தில் வந்து என்ன வந்து அந்த பொறுப்பேற்றுக்க சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டுக்கு சொல்ல ஆரம்பிச்சிருவாரு. அமைதியே கேட்டுட்டு இருந்த எல்லாருக்கும் இப்போ கோவமே வந்துடும். அவரே முடியாமல் கிடக்கிறாரு, உன்னை வந்து இதெல்லாம் செய்ய சொன்னாரா, அவர் இப்படி முடியாத நேரத்தில் உனக்கு 40 சத்தியம் வேறு பண்ணி கொடுத்தாரா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரும் கேட்டுட்டு இருப்பாங்க. அதெல்லாம் முடியாது. ஏன்னா இப்போ இவருக்கு முடியல அப்படின்னா இன்னொருத்தர் ராமராஜ் பாண்டியன் சொல்லிட்டு ஒருத்தர் இருக்காரு, அவர் தான் அடுத்தவராக தலைவராக வர முடியும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார். அதெல்லாம் அப்படியே இவங்க 2 பேருக்குள்ள வாய் தகராறு அந்த மாதிரி வந்துட்டு அப்படியே பேச்சு பெருசாகிடும். அதோட பார்த்தீங்கன்னா இப்போ இவங்கள்ட்ட ஒரு வழியாக பேசி முடிச்சுட்டு வெளியே வரும்போது பார்த்தீங்கன்னா பிரஸ் நின்றுட்டு இருப்பாங்க. அவங்கள்ட்ட கேட்கும்போது பார்த்தீங்கன்னா என்னாச்சு, என்ன தலைவர் என்ன சாப்பிட்டாருன்றோன்னா ரவா உப்புமா சாப்பிட்டாரு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. சீனி தொட்டுக்கிட்டாரு, அவருக்கு தான் சுகர் ஆச்சுன்னு. இல்லை சீனி இல்லாமல் தான் சாப்பிட்டாரு அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. டாக்டர்கிட்ட கேட்கும்போது டாக்டரும் கிண்டலாக சொல்லுவாங்க. அந்த மாதிரி இந்த சீன்லாம் முடிஞ்சிடும். மொத்தத்தில் பார்த்தோம்னா இப்போ தலைவருக்கு எதுவும் கிடையாது, அவர் வந்து ஆரோக்கியமாக இருக்கார் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ எதுக்கு வெளிநாட்டில் இருந்தாலும் டாக்டர் வராங்கன்னு கேட்பாங்க. ஏன்னா அவருக்கு வந்து சளி ஜுரம் அப்படி தான் சொல்லியிருப்பாங்க. சளி ஜுரத்துக்கு எதுக்கு வெளிநாட்டில் இருந்தாலும் டாக்டர் வராங்க அப்படி இப்படின்னு கேட்டுட்டு இருப்பாங்க. அவருக்கு வந்து தலைவராச்சு சும்மாவா, அவருக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்க வெளிநாட்டில் இருந்தால் டாக்டர் வரணும் அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. அந்த நியூஸ் வந்து அப்படியே வந்து பப்ளிசிட்டி ஆகிட்டு இருக்கும். இதை பார்க்குற ஹீரோ வந்து இதனால நம்மளுக்கு என்ன லாபம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாரு. நம்மளுக்கு என்ன லாபம் இருக்குது, நம்மளுக்கு ஒன்றும் கிடையாது. வேணா வந்துட்டு நாளைக்கே அந்த தலைவர் இவர் இருக்கார்ல, அவரை சந்திச்சு ஒரு மாலையை வேணா நீ போட்டுரு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருப்பாரு. அது மூலயமா நம்ம வந்து உனக்கு வந்து கவுன்சிலருக்கான அடுத்த வருஷமும் நீயே கவுன்சிலராக இருக்கலாம் அப்படின்ற மாதிரி இவர் சொல்வார். பேசாமல் நானும் அந்த எலெக்ஷன் அது மாதிரிலாம் வருதுல, அதில் நானும் ஒரு ஆளாக நின்னா என்ன அப்படின்னு சொல்லி கேட்பாரு. உடனே அவங்க அப்பா வந்துட்டு இவர் தானே, அவர் வந்து இஷ்டத்துக்கு ஒரு பாட்டுக்கு ஒரு பக்கம் பேசிட்டு இருப்பாரு. இப்போ இவர் அதெல்லாம் கற்றுக்காம இவருக்கு அந்த சிந்தனை வந்துடும், நம்மளும் அந்த மாதிரி கொஞ்சம் முன்னேறணும் அப்படின்ற மாதிரி என்ன வந்துடும். அதுக்காக என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ யோசிப்பாரு. இப்போ இவங்க உள்ளூருக்குள்ளே இருக்கவங்களுக்கு அந்த ஏரியாக்குள்ளே இருக்கவங்களுக்கு தெரியுது, அதனால லோக்கல் சேனலில் போயிட்டு பேட்டி கொடுக்கணும், பேசணும், அவங்களோட குறை தீர்க்கணும் அது அப்படின்னு சொல்லிட்டு அந்த சுற்று வட்டாரத்தில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே இவர் தெரியப்படுத்தணும் ஃபஸ்ட்டு நினைப்பாரு. அதனால் அந்த டிவி சேனலுக்கு போவார். போன உடனே பார்த்தீங்கன்னா அவங்கள்ட்ட அங்கே பேச உட்காரும் போது பார்த்தீங்கன்னா இவர் பேச ஆரம்பிக்கும் போதெல்லாம் அவங்க இருக்காங்கல்ல, அதாவது பக்கத்தில் உட்காந்துருப்பாங்களா அந்த லேடி வந்து பார்த்தீங்கன்னா இவர் கிண்டல் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அதாவது இப்படி பேசு அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் அப்பப்போ நான் அழகாக இருக்கேன் அப்படி இப்படின்னு சொல்லுங்க, அதுதான் ஆடியன்ஸ் விரும்புவாங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. இவருக்கு ஒரு வழியே இருக்காது, 2 கால் கூட அட்டன் பண்ணியிருக்க மாட்டார். இஷ்டத்துக்கு காலில் வரவங்க எல்லாருமே இஷ்டத்துக்கு பேசிகிட்டு இருப்பாங்க. அதுலேயே அவருக்கு வெறியேறிடும். சரின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இப்போ அங்கேருந்து வேறு இடத்துக்கு கிளம்புவார். இப்போ அவர் எங்கே வந்துட்டு இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்துக்கு வரோம் அப்படின்னா வந்து ஒரு ஆஃபீஸ் இருக்குது, ஒரு கம்பெனி இருக்கும், அந்த கம்பெனிக்கு போகணும் அப்படின்னா அங்கே வந்து நிறைய பணம் செலவாகும். அது நிறைய பணம் மட்டும் கொடுத்துட்டோம் அப்படின்னா அவங்க வந்து ஒரு ப்ராஜெக்டாக எடுத்து நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை வந்து செஞ்சு தருவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இப்போ அந்த இடத்துக்கு தான் ஹீரோ வரும்போது பார்த்தீங்கன்னா அங்கே வந்து ஹீரோயின் இருப்பாங்க. ஹீரோயின் தான் வந்துட்டு இந்த வேலையெல்லாம் பார்த்து கொடுப்பாங்க. அதோட இப்போ ஹீரோயினையும் பார்க்க வரும்போது அங்கே அவங்க ஒரு மீட்டிங்கில் தான் இருப்பாங்க. இவர் வந்து ஃபஸ்ட்டு கேட்கும்போது பார்த்தீங்கன்னா அவர் எல்கேஜின்னு பேர் சொன்னோன்னே எல்லாருமே சிரிப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த பேரோட அர்த்தம் என்ன அப்படின்ற மாதிரி அதை ஃபுல் ஃபார்மாக அவர் சொல்லி காட்டுவார். அது இல்லாமல் ஹீரோயினோட பேரும் அப்படி தான் இருக்கும். நாங்கள்லாம் ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னா வந்துட்டு நிறைய பணம் செலவாகும் அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் எவ்வளோ கேட்குறீங்களோ அதை நான் கொடுக்குறேன்னு அவங்களுக்கு அந்த நம்பிக்கை வராது. உங்களால் எந்த வேலையும் முடியாது, ஆனால் எங்கே போய் யார் காலை பிடிச்சா யாருக்கு மாலை போட்டால் என்ன பண்ணால் எது நடக்கும் அப்படின்றது எனக்கு தெரியும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் அவர் பாட்டுக்கு வேஸ்ட்டுக்கும் பேசிட்டு உங்களுக்கு பணம் தானே முக்கியம், பணம் கொடுத்தா செய்கிறேன்னு தானே சொன்னீங்க, அப்புறம் உங்கள் இஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சொல்லுங்கள் உங்கள் மேனேஜ்மெண்ட் கிட்ட. இந்த மாதிரி ஒருத்தன் வந்து அவன் எவ்வளோ வேணால் பணம் கொடுக்குறேன்னு சொன்னால் ஆனால் நாங்கள் நிராகரிச்சிட்டோம் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கோவமாக வெளியே போயிடுவார். அதோடு பார்த்தீங்கன்னா மறுநாளே பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாருமே இவர் வீட்டுக்கு தேடி வந்துருவாங்க. வந்துட்டு நீங்கள் வந்து இப்படி இந்த மாதிரி பதவி வரணுமா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அதாவது கோல்கேட் விளம்பரம் இருக்குல்ல, அந்த விளம்பரத்தை பேஸ் பண்ணி இவர் அப்படியே கிண்டல் பண்ணி கேட்டுட்டு இருப்பாங்க. அதோட அது ஒரு காமெடி மாதிரி பண்ணியிருப்பாங்க. அந்த காமெடி முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் என்னவா ஆகணும்னு ஆசைப்படுறீங்களோ அதுக்கான ஒரு தோற்றம் வந்து நீங்கள் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வழுக்க டைமாக ஒரு பாத்ரூம் கூப்பிட்டு போவாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா வந்துட்டு இப்போ இந்த கோல்கேட் விளம்பரத்தில் எல்லாரும் அந்த செவுத்தெல்லாம் உடச்சிட்டு வருவாங்கல்ல, அந்த ஆடில் அதே மாதிரி தான் இங்கேயும் எல்லாரும் வந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் பாத்ரூமில் போயிட்டு அங்கே வந்து இந்த ஹார்பிக் விளம்பரம் அந்த மாதிரி விளம்பரம்லாம் பண்ணி வச்சுட்டு இருப்பாங்க. அதோட பார்த்தீங்கன்னா அவர் என்ன சொல்வாருன்னா, நீ வந்து இந்த ஹார்பிக்கெல்லாம் வாங்குறோம் அதுக்காக நீ இது மாதிரிலாம் பண்ணாத அப்படின்ற மாதிரி இப்போ சொல்லிட்டு இருப்பாரு. இதில் ஒரு காமெடியாக தான் பண்ணி வச்சுட்டு இருப்பாங்க. அதோட இது முடிஞ்சிடும். எப்படி எனக்கு உதவி செய்யணும்னு தோணுச்சு உங்களுக்கு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது எங்கள் எம்டிட்ட சொன்னோம், நீங்கள் எவ்வளோ வேணால் பணம் கொடுக்குறீங்கன்னு சொன்னோம், அதனால ஒத்துக்கிட்டாருன்னு ஒன்று பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாருமே வந்துட்டு இப்போ நிறைய இங்கே ஃபோட்டோஸ்லாம் மாட்டி வச்சிருப்பாங்க. அவங்க இந்த ஃபோட்டோலாம் மாற்றிடுவாங்க, இனிமேல் இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நெத்தியில் போட்டு அப்படின்னு சொல்லும்போது அது எங்கள் அம்மா ஞாபகமாக வைக்கிறோன்னு இது ஒவ்வொரு மீட்டிங்லேயும் நீ சொல்லணும், அதான் சென்டிமெண்ட் அப்படி இப்படின்னு அவங்க சொல்லிடுவாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவரும் ட்ரெஸ்ஸு காஸ்ட்யூம் எல்லாமே அவங்க மாற்றிடுவாங்க. இவங்க வந்து ஒரு பெரிய ஒரு இதாக இருப்பாங்க, ஒரு நெட்வொர்க்காக இருப்பாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பீட் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டு வந்து உட்கார வச்சிருப்பாங்க. கண்ணாடியை கலட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கையை வச்ச பொம்மையை வந்து கையில் மாட்டிட்டு உட்காந்துருப்பாங்க. இப்போ நான் சில கேள்விகள் கேட்பேன், அதை நீ கரெக்டாக பதில் சொல்லணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு கேள்வி என்ன கேட்பாங்கன்னா அந்த மாதிரிலாம் சில கேள்விகள் கேட்டுட்டு இருப்பாங்க. அதோட வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போ பாரதியார் ஃபோட்டோ போட்டிருப்பாங்க. இது யாருன்னு கேட்கும்போது பாரதியார்னு அவர் சொல்வார். ஹிப்ஹாப் தமிழாக இருக்குல்ல, அதில் வந்து இந்த மாதிரி ஃபோட்டோஸ் போட்டிருப்பாங்களா பாரதியாரோட ஃபோட்டோ, அதனால நீ ட்ரெண்ட்லேயே இல்லை
அதோட இன்னொன்று வந்து என்னன்னா, இதே மாரி நெறைய கேள்வி கேட்டுட்டு இருப்பாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா, கடைசி கேள்விக்கு மட்டும் அவர் கரெக்ட்டா பதில் சொல்லிடுவாரு. அதோட பார்த்தீங்கன்னா, அவருக்கு வந்து நல்லா அடி வாங்கிட்டு மண்டை வேற புடைச்சிரும். அதுக்கப்புறம் கடைசி கேள்விக்கு பதில் சொன்னதுனால, அவருக்கு சாக்லேட் மழையே பெஞ்சிரும். சரின்னு சொல்லிட்டு, "இதுலருந்து ஒரு டைட்டில வந்து நீ தேர்ந்தெடு" அப்படின்னு சொல்லுவாங்க. அது பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு, எல்லாருமே ஒவ்வொருத்தவங்களும் அந்த டைட்டில் வச்சிருப்பாங்க. அப்ப நான் என்னதான் வைக்கிறது அப்படின்னு கேட்கும்போது, மக்கள் குரல் அப்படி வச்சுக்கிறேன் நானும் ஓகேன்னு சொல்லுவாங்க. இப்ப இந்த இடத்துக்கு கூட்டிட்டு வருவாங்க. இங்க பார்த்தீங்கன்னா, இங்க எதுக்கு கூட்டிட்டு வந்தீங்கன்னு கேட்கும்போது, இங்க வந்து பிரஸ் மாரி அரேஞ்ச் பண்ணி வச்சிருப்பாங்க. இவங்கலாம் ரொம்ப நல்லவங்க அப்படின்னு சொல்லும்போதே, அவங்களுக்கு நான் ஈஸியா பதில் சொல்லுவேன்னு சொல்லிட்டு இருப்பாரு. அப்பதான் அவங்க டக்கு டக்குன்னு சரி பதில் சொல்ல அவங்க கேட்குற கேள்விக்கு என்னன்னா, உங்களுக்கு என்ன ஸ்வீட் பிடிக்கணும்னு எனக்கு கேசரி பிடிக்கும்னு அவர் சொல்லுவாரு. கேசரி பிடிக்கும்னா நீங்க வந்து ஆரஞ்சு கலர் அப்படி இப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இல்ல எங்க அப்பா வந்து கேசரி நல்லா பண்ணுவாரு அப்படின்னு சொல்லுவாரு. அப்ப அப்பாவ பத்தி பேசுறீங்களே நீங்க இப்படியான்னு சொல்லிட்டு அப்படி கேட்பாங்க. அதே மாரி இவங்க அவர் சொல்றதுக்கும் ஒண்ணும் இவர் அப்படியே மாத்தி மாத்தி டோட்டலா அவர் அப்படிதான் கேட்டுட்டு இருப்பாங்க. நீங்க வந்து இந்தியாவே கிடையாது, நீங்க தமிழரே கிடையாதுன்னு சொல்லுவாங்க. இல்ல நான் தமிழன் தான் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லுவாரு. ஒரு தமிழன் என்னைக்குமே அவன தமிழன்னு சொல்ல மாட்டான். நீங்க சொல்றீங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு பேசிட்டே இருப்பாரு. இப்படிலாம் பேசினா இப்படி ஆகும் அப்படி ஆகும்னு சொல்லுவாங்க. அதோட பார்த்தீங்கன்னா, இவங்க எல்லாருமே வந்து மீம் கிரியேட்டர்ஸ் தான். நல்லா படிச்சுட்டு வேலை இல்லாததுனால அவங்கலாம் வந்துட்டு மீம் கிரியேட் பண்ணி இப்ப நல்லாவே அவங்க சம்பாதிக்கணுன்ற மாரி சொல்லுவாங்க. நம்மளோட வளர்ச்சிக்கு மீம் கிரியேட்டர்ஸ் ரொம்ப முக்கியம் அப்படின்ற மாரி இது பண்ணுவாங்க. இப்ப வந்து அவர் தலைவருக்கு உடம்பு சரியில்ல. அவர வச்சு ஒரு ஒரு ஷோ ஆஃபான ஒரு இது சொல்லுவாங்க. என்னது ஐயா! ஐயா! பெஜாரா இருக்கியா! அப்படின்ற மாரி ஒரு ரைம்ஸ் மாரி அத சொல்லுவாரு. என்னம்மா இது நாட்ல இவ்ளோ பிரச்சனையா இருக்கும்போது, இது மாரிலாம் இதெல்லாம் வந்து ட்ரெண்ட் ஆகுமான்னு கேட்கும்போது, எவ்ளோ பிரச்சனை இருக்கும்போது தானே கண்ணடிக்கிற வீடியோ, அப்புறம் பீப் சாங் எல்லாமே வந்து பிரபலமாச்சு. அதே மாரி இதுவும் ஆகும் அப்படின்ற மாரி இவங்க சொல்லுவாங்க. இப்ப பார்த்தீங்கன்னா, இவங்க நெனச்ச மாரியே புள்ளைங்க சாப்பிடும்போது மொதற்கொண்டு, அம்மா ஐயா! ஐயா! வீடியோ போடுமா அப்படின்ற மாரிலாம் சொல்லிட்டு இருக்குங்க. அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா, அந்த வீடியோ வந்து ரொம்பவே ரீச் ஆயிடும். அவரும் ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க. இப்ப நம்ம அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும்போது, என்ன பண்ணலான்றது எதுவுமே புரியாது. டக்குனு இவரு என்ன சொல்வாருன்னா, தலைவருக்கு வந்த நோய எதிர்த்து போராடுவோமான்னு கேட்பாரு. அவருக்கு வந்த நோய் என்னன்னே நம்மளுக்கு தெரியலையேன்னு. உனக்கு இது புரியலல்ல, நம்ம எது பண்றோமோ அது புரியக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, அதோட பார்த்தீங்கன்னா, இவரு ஆரம்பிச்சுருவாரு. "நோயே நோயே ஓடிப்போ நாயேன்ற" மாதிரி இஷ்டத்துக்கு அவர் பாட்டுக்கு அவர் மட்டும் தனியா ஆளா நின்னு இது மாரி பிரச்சனை பண்ணிட்டு இருப்பாரு. இங்க உடனே வந்து எல்லாரும் வந்துட்டு இவங்க போலீஸ்காரவங்கலாம் வர்றதுக்கு முன்னாடியே கூட்டம் வந்துரும். "நீங்க என்ன இப்படி பண்றீங்க, அப்படி பண்றீங்க? கண்ணுக்கு தெரியாத நோய் எதிர்த்து எப்படி போராட முடியும்?" அப்படி இப்படின்னு கேட்கும்போது, "கண்ணுக்கு தெரியாத மத்ததெல்லாம் வந்து நம்ம நம்புறது இல்லையா, கொல்றது இல்லையா?" அப்படின்ற மாரிலாம் கேட்பாரு ஹீரோ. இப்ப இதுவே பார்த்தீங்கன்னா வந்துட்டு எல்லாருமே வந்து அவருக்கு ஆதரவா இருக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஃபுல்லா ஹீரோக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சுருவாங்க. அந்த தம்பி வந்து அந்த மாதிரி ஒரு போராட்டம் பண்ணிட்டு இருக்கு. அதுக்கு என்னோட சப்போர்ட் ஃபுல்லா உண்டு. அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இப்ப மக்களும் ஒரு பக்கம் பேசிட்டு இருப்பாங்க. அதனால இப்ப எல்லாருமே பார்த்தீங்கன்னா வந்துட்டு, அவரோட சேர்ந்திருப்பாங்க. நெறைய பேர் அவரோட சேர்ந்து நெறையவே அந்த மாரிலாம் வேலைகள்லாம் பார்த்துட்டே இருப்பாங்க. இதுக்கிடையில அவர் ரொம்பவே பிரபலம் ஆயிடுவாரு. இந்த மாரிலாம் வேலை பார்க்கறதுனால. வெளிநாடு வரைக்கும் அவர் வந்து ரொம்ப அவருக்கான பேர் வந்து ரொம்ப அதிகரிச்சிரும். அதோட இப்ப நியூஸ் சேனல்ல இருந்துலாம் கூப்பிட்டு அவருக்கு வந்து பேட்டி எடுக்கிறன்ற பேர்ல கேட்பாங்க. சில கேள்வி கேட்கும்போது, இவரும் அவங்களுக்கு புரியாத மாரி கேள்விலாம் கேட்கும்போது, ஓகே, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அப்படி சமாளிச்சுப்பாங்க. இப்ப ஹீரோக்கு பார்த்தீங்கன்னா, மதிப்பு எல்லா இடத்துலயும் கூடிரும். அவர பத்தி பேச்சா தான் எல்லா இடமும் இருக்கும். இத பார்த்தோன்னே ஹீரோக்கு ரொம்பவே சந்தோஷமாயிடும். பேப்பர்லலாம் அவர பத்தி நியூஸ் தான் அதிகமா வந்துட்டே இருக்கும். இப்ப ஹீரோயின் கிட்ட அவர் என்ன சொல்வாருன்னா, "நீ கொஞ்ச நாள் என் கூட இருந்ததுக்கே நான் இந்த அளவுக்கு வந்துட்டேனே. நீ லைஃப் ஃபுல்லா என் கூட இருந்தீன்னா, நான் பெரிய பெரிய ஆளா ஆயிடுவேனே" அப்படி இப்படின்னு சொல்லுவாரு. அதுக்கெல்லாம் நான் அப்படி பண்ணணும் அப்படின்னா, உன்கிட்ட அடுத்த அக்ரீமெண்ட் போட்டா போதும் அப்படின்ற மாரி அவங்க தள்ளி நின்னுப்பாங்க. அதோட அவரும் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே அங்க ஒரு அவங்க 2 பேருக்குள்ள ஒரு பாட்டெல்லாம் வரும். அப்படியே வந்துட்டு அப்படியே அந்த சீன் அப்படியே முடிஞ்சிரும். இப்ப பார்த்தீங்கன்னா, அந்த தலைவர் இருக்கார்ல, அவரோட உடல்நிலை ரொம்ப மோசமா இருக்கும். இப்ப இன்னொருத்தர் பதவிக்கு 2 பேர், அதாவது ராம்ராஜ் பாண்டியன் இருக்கார்ல, அவரும் இன்னொருத்தர் இருக்கார்ல, அவருக்கு ஆப்போசிட்டா. அவர்கிட்ட வந்து இவர் வந்து அவர பார்க்க வந்திருப்பாரு. வந்துட்டு என்ன பண்ணுவாருன்னா, அவர்கிட்ட மரியாதை செலுத்திட்டு, அவர் கிளம்பலான்னு போம்போது, "நான் உங்கள தொட்டு பார்த்துக்கலாமா?" அப்படின்லாம் கேட்பாரு. அப்படின்னோனே அவருடைய தொட்டு பார்த்துட்டு, உங்கள தொட்டுட்டேன் தொட்டுட்டேன்" ரொம்ப சந்தோஷப்படுவாரு. இப்ப இந்த தலைவருக்கு வந்து இந்த மாரி ஒரு ஆள் தான் நம்மளுக்கு தேவைன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாருன்னா, ரொம்ப அவர புகழ்ந்து வச்சுப்பாரு. இது கூடவே அடுத்த ஒரு மீட்டிங் ஒண்ணு அரேஞ்ச் பண்ணுவாங்க. அதுல வந்து என்ன சொல்வாருன்னா, தலைவர் இறந்த பிறகு அந்த பதவி என்னதான் எதுக்கு சொல்லியிருந்தாரு அப்படின்னு சொல்லும்போது, அவருக்கு அப்படி இப்படின்னு நெறைய சொல்வாரு. இந்த மாரி என்கிட்ட 2 சத்தியம் வாங்கிட்டாரு. 1 இப்படி, இன்னொன்னு வந்து நல்ல ஒருத்தர வந்து இது எனக்கு துணையா இது படுத்திக்கணும் அப்படி இப்படின்ற மாரிலாம் அவரு சத்தியம் பண்ணி குடுத்த மாரி அப்படிலாம் சொல்லுவாரு. இது கேட்கும்போதும் கேட்டுட்டு இருப்பாங்க. அப்ப அவங்கள்ல உள்ளவங்களே சலசலப்பு வந்துரும். அதாவதுட்டு அவருக்கே உடம்பு சரியில்ல. உனக்கு வந்து சத்தியம்லாம் வேற பண்ணி குடுத்தாரா அப்படி இப்படின்னு பேசிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு நல்ல ஒரு ஆள் வந்து நான் தேர்ந்தெடுத்துருக்கேன் நம்ம கட்சிக்காக வந்து எல்கேஜி தான் தேர்ந்தெடுத்திருக்கேன்னு சொல்லுவாரு. ஏன்னா மொத நாள் வந்து கால்ல வந்து தொட்டு பார்த்துட்டார்ல. அதனால அவர் வந்து இவருக்கு புடிச்சு போய் இவர வந்து நிக்க வைப்பாரு அந்த இடத்துல. நிக்க வைக்கும்போது பார்த்தீங்கன்னா, உடனே இவர் கோவமா இப்ப உள்ள வருவாரு. இப்பதான் இவரோட என்ட்ரி ராம்ராஜ் பாண்டியன். ஏன்யா அவர் வந்து இப்படி அவருக்கு உடல்நல சரியில்லாதோன்னே பின்வாசல் வழியா வந்துட்டு நீயா உன்னை ஏற்படுத்திக்கிட்டு இந்த மாதிரி நீ வந்து இப்படியா இது பண்ணலாம்னு நினைக்கிறியா? எங்க நான் வந்து ஜெயிச்சிருவணுன்ற பயத்துல இந்த மாதிரி ட்ராமா பண்ணிட்டு இருக்கியா? அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவர் பயங்கரமா பயங்கரமா பேசுவாரு. இப்ப ஹீரோவுக்கு பார்த்தீங்கன்னா ஒண்ணுமே புரியாது. என்னடா இது இவ்ளோ கஷ்டப்பட்டு இங்க வரைக்கும் வந்துட்டோம். இப்ப இதுல எப்படியாவது நம்ம இப்ப தான் நம்ம பேரு தான் சொன்னாங்க. அதுக்குள்ள வந்து நின்னுட்டு இவ்ளோ பிரச்சனை பண்றானே! அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு பயங்கர ஒரு மாதிரி இருக்கும். இவரு இங்க வந்து நின்னுட்டு நல்லா நல்லா அவர போட்டு திட்டுவாரு. இந்த மாதிரி நீயா ஒரு இது பண்றியா? அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நீ என்ன நினைச்சாலும் இது நடந்தே தீரும். நான் ஜெயிச்சே தீருவேன். அது நடக்க தான் போகுது. அத நீ பார்க்க தான் போற அப்படின்ற மாரி இவர்ட்ட சவால் விட்டுட்டு அவர் கிளம்புவாரு. இவருக்கு தான் இப்ப ஒண்ணுமே ஓடாது. எவ்ளோ கஷ்டப்பட்டு இந்த இடத்துக்கு வந்தோம். இப்ப திரும்பவும் முதல்ல இருந்து வரணுமா? அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே யோசிப்பாரு. ரொம்பவே கவலைப்படுவாரு. எல்லாமே நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. என் பேர சொல்லி அப்படி கூப்பிட்டோனே எப்படி இருந்துச்சு தெரியுமா? போய் நிக்கும்போது ஒரு 3 நிமிஷம் கூட ஆகல. அதுக்குள்ள எங்கேருந்து வந்தான் அவன்? எங்கேயோ ஒளிஞ்சிருந்திருப்பானோ? அப்படி இப்படின்ற மாரிலாம் பேசுவாரு. எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த இடத்துக்கு வந்திருக்கேன். இப்ப ஃபர்ஸ்ட்லேருந்து திரும்ப வரணும்ல. எல்லாம் அவ்வளோதான் இல்ல அப்படின்ற மாரி ஹீரோ இப்ப புலம்ப ஆரம்பிச்சுருவாரு. ஹீரோயினும் எவ்வளோ சொல்லி சமாதானப்படுத்துவாங்க. அதோட பார்த்தீங்கன்னா,
மயில்சாமி இருக்கார்ல, நீ நினைக்கிற மாதிரி ராமராஜ் பாண்டியன் வந்து அப்படி லேஸ்பட்டவர் கிடையாதுப்பா. அவர் எப்படிப்பட்ட ஆள் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவரை பற்றி ஃப்ளாஷ்பேக்லாம் சொல்லுவார். அவர் கூட சண்டை போட்டவங்களை வந்து அவர் அடி அடிப்பார். அப்படியே அவர் பூமிக்கு வெளியே போயிட்டு அவர் உள்ளே வருவார். அந்த அளவுக்கு அவருக்கு சண்டை போட தெரியும். அது மட்டும் இல்லாமல் அவர் வந்து இந்த மாதிரி பறந்துக்கிட்டே ஒரு ஒரு குத்து தான் அப்படியே பறந்துக்கிட்டே வந்து 10 பேர் அப்படியே குத்திக்கிட்டே வந்துருவார். இந்த மாதிரிலாம் நல்லா சண்டை போடுறவர், மாடை அடக்கிறவர். அதே மாதிரி மக்கள் பிரச்சனைனா உடனே போய் முன்னுக்கு நிற்பார் அப்படி இப்படின்னு சொல்லுவார். அதோடு பார்த்தீங்கன்னா அவர் கல்யாணம் கூட பண்ணிக்கணும், ஏன்னா மக்களுக்காகவே கல்யாண வாழ்க்கை கூட வேணாம் நிறுத்திட்டாரு. அவர் ஒரு அழகன், பேரழகன், பெண்களுக்கு மட்டும் கிடையாது ஆண்களுக்கும் அவரை ரொம்ப பிடிக்கணும்னு ஒரு வாய் மேல் கை வச்சுட்டு அப்படியே உட்காந்துருவாரு. அந்த அளவுக்கு அவரை பற்றி அவ்வளோ புகழ் இருக்குது. அவர் வந்து அதாவது கல்யாண விசேஷங்கள் எல்லாத்துலேயுமே கலந்துருவார். ஒரு வீட்டில் இறப்புனா உடனே போய் முதுவாளாக நிற்பார். இது வரைக்கும் அவர் எவ்வளோ வீட்டில் துக்கம் வீட்டில் கலந்துருக்காரு தெரியுமா, எவ்வளோ விஷயங்கள் பண்ணியிருக்காரு தெரியுமா, இதெல்லாம் லேஸ்பட்ட விஷயம் கிடையாது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு பேசிகிட்டே இருப்பார். இவர் எல்லாத்தையும் கேட்டுகிட்டே இருப்பார். இந்த அளவுக்கு அந்த ஆள் நல்லவனா, அவனை மாதிரிலாம் நம்ம எப்படி வர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ போய் யோசிப்பார். இப்போ ஹீரோயின் வந்து அவருக்கு வந்து ஆறுதலாக சொல்லுவாங்க, அதாவது நீ அப்படி நினைக்காத, கண்டிப்பாக வந்து நம்மளால முடியும். ஹீரோ ரொம்பவே மனசுடைஞ்சு போயிருப்பார். அப்போ தான் ஹீரோ வந்து ரொம்ப ஆறுதலாக சொல்லுவாங்க. அப்போ வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, இவ்வளோ தூரம் நான் வரது காரணமே நீ தான். இப்போ நான் இந்த மாதிரி இருந்தால் கண்டிப்பாக ஜெயிப்பேன்னு நீ சொல்கிற, நான் ஜெயிக்கிறதா இருந்தால் நீ என்ன சொன்னாலும் நான் கேட்பேன் அப்படி இப்படின்ற மாதிரி ஹீரோவும் சொல்லுவார். சரி இப்போ அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தான் இப்போ யோசிப்பாங்க. அதோட உங்ககிட்ட மீம் கிரியேட்டர்ஸ்லாம் இருக்காங்கல்ல, இவரை பற்றி நல்ல விதமாக போட சொல்லுவாங்க. அதே மாதிரிலாம் ஹீரோ பற்றிலாம் அவங்க போட்டுகிட்டே வருவாங்க. அது மட்டும் இல்லாமல் ராமராஜ் பாண்டியன் என்ன பண்ணுறாருன்னு காட்டுவாங்க. அவர் நிறைய பேருக்கு வீட்டுக்கு போவார், நிறைய ஆறுதல் சொல்வார், எல்லாத்துலேயுமே கலந்துப்பார். இப்போ ஹீரோவும் பார்த்தீங்களா அது எல்லாமே செய்வார். அவர் என்னென்ன செய்கிறாரோ அது எல்லாமே செய்வார். ஆனாலும் அவருக்கு அவரோட இடத்துக்கு நம்ம வர முடியுமா அப்படின்ற மாதிரி அவருக்கே ஒரு சந்தேகம் இருக்கும். அதனால் அவர் ரொம்பவே கவலைப்பட்டு இருப்பாரு. இப்போ பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறது தெரியாது, என்னென்னமோ பண்ணி முடிச்சாச்சு ஒன்றுமே செய்ய முடியல அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, இப்போ இவர் மீட்டிங் கூட்டும்போது பார்த்தீங்கன்னா யாருமே வந்திருக்க மாட்டாங்க. ஹீரோக்கு செம்ம கோவமாக இருக்கும். அதோட பார்த்தீங்கன்னா இப்போ ராமராஜ் பண்ணிட்டு இருக்காருல, அவரோட ஆளும் வாண்டடாக வந்து இப்போ ஹீரோ கிட்ட வம்பு வைப்பாங்க. அவங்க 2 பேருமே வந்துட்டு என்ன மாதிரியே பேசுறியா, நான் போகிற இடத்துக்குலாம் நீயும் போறியா, நீ ராமராஜ் பண்ணிட்டு ஆயிட முடியுமா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட அவர் வந்து வம்பு வளர்ப்பாரு. அவருக்கு இன்னும் கொஞ்சம் கோவமும் எரிச்சலும் அதிகமாகிடும். ஜெயிச்சு காட்டுறேன், யாருமே எந்த இதுவுமே இல்லாமல் நான் கண்டிப்பாக ஜெயிச்சு காட்டுறேன் அப்படி இப்படின்ற மாதிரி இவர் சவால் விட்டுட்டு அங்கிறது போயிடுவார். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே வந்து மீட்டிங் நடந்துட்டு இருக்கு. இந்த மீட்டிங்கில் வந்து யாருமே எந்த வேலையுமே செஞ்சிருக்க மாட்டாங்க. செய்யாமே செஞ்சோன்னு எல்லாம் சொல்லிட்டே இருப்பாங்க. ஹீரோக்கு செம்ம கோவமாக இருக்கும். யாருமே எதுவுமே செய்யலை அப்படின்னு உடனே நீங்கள் சொன்னீங்கன்றதுனால தான் இவரை நாங்கள் ஏற்றுக்கிட்டோம், இவர் வேண்டாம் அப்படின்ற மாதிரி எல்லாருமே சொல்லுவாங்க. அதெல்லாம் ஒரு கேண்டிடேட் வந்து இது பண்ணியாச்சு, திரும்ப வந்து மாற்ற முடியாது அவன் வந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே பெரிய ஒரு சண்டை வந்து அவர் வெளியவும் வந்துருவார். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கோவத்தில் என்ன பண்ணுவாருன்னா, அந்த ராமராஜ் பாண்டியன் கட் அவுட் இருக்குல்ல, அதை போய் வந்து உடச்சிட்டு இருப்பாரு. இதெல்லாம் நீ பண்ண என்ன அர்த்தம், என்ன கன்சல்ட் பண்ணாமல் எதுக்கு இந்த வேலையெல்லாம் பார்க்குறேன், இப்போ இதே யாராவது வீடியோ எடுத்து போட்டாங்கன்னா என்ன ஆகுறது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்பாங்க. ஏன்னா அவர் இருக்கிற இடத்துல அவர் யாரும் மதிக்கல, இங்கேயும் வந்து பெரிய பிரச்சனையாகுது. அவர் மாதிரி இவர் எவ்வளோ பண்ணாலும் இவரால் அவர் இடத்துக்கு வர முடியல. அப்படி இவர் டக்குன்னு என்ன சொல்வாருன்னா, அவனோட இடத்துக்கு தான் என்னால் போக முடியாது, ஆனால் என்னோட இடத்துக்கு அவனை இறக்க முடியும்ல, பண்ணி காட்டுறேன் அப்படின்ற மாதிரி அந்த மாதிரி யோசிக்க ஆரம்பிச்சிருவாரு. அதோட பார்த்தீங்கன்னா இப்போ மறுநாள் வந்து ஒரு பெரிய மால் வந்து ஓப்பன் பண்ணுவாங்க. அதில் வந்துட்டு இப்போ ராமராஜ் பாண்டியன் வந்து நின்றுட்டு இருப்பாரு. அவருக்கு வந்துட்டு இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ மறுநாள் பெரிய மால் இருக்குது பார்த்தீங்களா, அதை ஓப்பன் பண்ணுறதுக்கு சிசர் கொண்டு வர சொல்லுவாங்க. அதை எடுத்து ஒருத்தர் ஒழிச்சு வச்ச உடனே ஒரு அளவுக்கு மேலே அவருக்கு பொறுமை தாங்காமல் அவர் மூங்கி அரைஞ்சிருவாரு. அதை பெரிய இஷ்யூ ஆக்கி அவரை வந்து கெட்டவராக இப்போ சித்தரிக்கணுன்ற மாதிரி நிறைய மீம் கிரியேட்டர்ஸ்லாம் பண்ண சொல்லிடுவாங்க. ஏன்னா இப்போ ஹீரோட பிளானே வந்து என்னவா இருக்குன்னா, அவர் இடத்துக்கு அந்த மாதிரி வர முடியாது, இவர் வந்து கீழே இறக்கணும் அப்படின்ற மாதிரி அதுக்கான வேலையில ஈஸியாக செஞ்சுக்கிட்டு அவர் என்ன சொல்வாருன்னா, என்ன வந்து ஈஸியாக இப்படி ஒருத்தன் மேலே கோவப்பட்டா, பப்ளிக் பிளேஸில் ஒருத்தர் அரைஞ்சிட்டான், அதை வந்து பெருசாக மீம் கிரியேட் பண்ணி போட்டுருங்க அப்படின்னு எல்லாரும் அந்த வேலையை பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபங்க்ஷனுக்கு வந்திருப்பாரு. ஃபங்க்ஷனுக்கு வந்தவொடனே இப்போ தலைவர் வந்துட்டு அந்த பாட்டு பாடுவார் அப்படின்னு சொன்னோன்னு பார்த்தீங்கன்னா, அது அவருக்கு எனக்கு ஃபஸ்ட்டு இவர் என்ன சொல்வாருன்னா, எனக்கு வந்து தொண்டை சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார். இந்த விக்ஸ் மிட்டாயை வாயில் போட்டு நல்லா போய் பாடு அப்படின்னு சொல்லிட்டு அவரோட ஆள் இருக்காரு அவர் சொல்வார். அதை வாயில் போட்டு முழுகிட்டு போய் நிற்பார். அங்கே போனவுடனே மைக்கு வேலை செய்யலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார். மைக் ஆன் பண்ணால் தானே வேலை செய்யும் அப்படின்ற மாதிரி அவருக்கு ரெடின் இருப்பார்ல, ரெடின் கிங்ஸில் அவர் தான் அவர் கூட இருந்து அவர் மாட்டி விடுறதே அவராக தான் இருக்கும். அந்த மாதிரி இருந்துட்டு அவர் பாட ஆரம்பிப்பார். சரியாகவே அவர் பாட மாட்டார். அதை இப்படி கிடையாது இப்படின்னு சொல்லிட்டு கிங்ஸ்லி இருக்கார்ல, அவர் வந்து மாற்றி சொல்வார். அதோட பார்த்தீங்கன்னா இப்போ இதுவே பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு நியூஸாக போயிடும். இந்த மாதிரி ஒரு தலைவர் வந்து இவ்வளோ பெரிய ஆளாக இருந்துட்டு ஒரு பாட்டு, இந்த மாதிரி பாட்டு கூட அவருக்கு பாட தெரியல அப்படின்ற மாதிரி ஒரு பெரிய பஞ்சாயத்தாக நியூஸாக போயிடும். இப்போ தான் ஹீரோ நினைப்பாரு, என்ன அது இவன் இப்படி இருக்கா, இதெல்லாம் இப்போ எதிர்கட்சியில் இருக்கவங்களாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சிரிச்சிட்டு இருப்பாங்க அந்த ஆளோட காமெடியில். இப்போ அவரை வச்சு பேசுகிற மாதிரியே, பாப்பா நான் சொல்லி கொடுத்த மாதிரி சொல்லுன்ற மாதிரிலாம் ரெடி பண்ணுவாங்க. உனக்கு இந்த பாட்டு கூட பாட தெரியாதா, நான் பாடுறேன் நல்லா கேட்டுக்க, உன் மூஞ்சில் குத்துவா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இஷ்டத்துக்கு அந்த பிள்ளைங்களாம் வச்சு பேசும்போது ஹீரோக்கு வந்து ஒரு தன்னம்பிக்கையே வந்துடும். என்ன அவன் இப்படி இருக்கான், அவன் பெரிய அறிவாளி அப்படி இப்படி நினச்சா இப்படி மட்டமானவனாக இருக்கான், இவ்வளோ சீக்கிரம் இப்படி மாட்டிக்கிட்டானே அப்படின்னு அவன் அளவுக்கு நான் உயரணும்னு நினச்சதை விட இந்த முயற்சியெலாம் வந்து எனக்கு ரொம்ப சாதாரணமாக தான் இருந்துச்சு, ஈஸியாகவே அவனை நான் வந்து இது பண்ணிட்டேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருப்பாரு. அதோட பார்த்தீங்கன்னா இதில் வர அவனுக்கு வந்து பொம்பளைங்களோட ஆம்பளைங்களுக்குலாம் அவனை பிடிக்குமா அப்படின்னு சொல்லிட்டு பேசும்போது முடிவு பண்ணிட்டேன். ஏன்னா இப்போ ஹீரோயின் சொல்லுவாங்க, இது மட்டும் பத்தாது, வேறு ஏதாவது நம்ம செஞ்சால் தான் நம்ம இடத்துக்கு வர முடியும்னு சொல்லுவாங்க. டக்குனு ஹீரோ என்ன சொல்லுவாருன்னா, இப்போ அவர் வந்து ஆம்பளை இல்லைன்ற மாதிரி நம்ம இதை நியூஸை கிளப்பி விட்டுறோன்னே இதுக்கு மயில்சாமி ஒத்துக்க மாட்டார், என்னப்பா அப்படி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை அதான் பண்ணி ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இது உடனே இந்த லூசு மாதிரி இந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராமர் பண்ணிகிட்டு இருக்கோம். இவங்க வந்து அவர் வந்து ஒரு பொம்பளையாக இருந்தார், அவர் இதாக இருக்கும்போது இப்படி தான் அவர் வந்து அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒரு அப்படியே பிரச்சனையை கிளப்பி விட்டுருவாங்க. அதோட பார்த்தீங்கன்னா அந்த பாண்டியம்மான் அவருக்கு ஒரு பேரை வச்சு அவரோட ஹஸ்பண்ட் தான் இவரா அந்த சின்ன வயசில் கல்யாணம் ஃபோட்டோவை காட்டி எங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, அவள் அப்படி இப்படி அவள் வந்து இப்போ என்னை விட்டு பிரிஞ்சு போயிட்டா, நீ எப்போ வந்தாலும் நான் உன்னை ஏற்றுக்குன்ற மாதிரி தாத்தா பேசிகிட்டு இருக்கும். இதெல்லாம் இவருக்கு ரொம்ப என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும், பயங்கரமாக பார்த்து சிரிச்சு கலாய்ச்சிட்டு இருப்பாரு. இதோட பார்த்தீங்கன்னா இப்போ ஓரளவுக்கு நம்ம முன்னேறி வந்துகிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி இப்போ இந்த மாதிரி போயிட்டு இருக்கோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா
இப்போ மனோபாலா இருக்காருல்ல, அவர பார்க்க தான் வந்திருப்பாரு. ஏன்னா, அவர் வேலை சம்மந்தமா அவர் எப்பவும் பார்க்குறது அவருக்கு வழக்கம் தான். அந்த மாரி அவர பார்க்க வந்திருப்பாரு. அவர பார்த்தீங்கன்னா, இந்த மாரி நியூஸ் எல்லாம் பரவுதுல்ல, அதனால அவரும் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் இதா வேற மாரி நடந்துப்பாரு. அவருக்கு இதெல்லாம் அவர் எதிர்பார்த்திருக்கவே மாட்டாரு. இதெல்லாம் பார்த்தோன்னே அவருக்கு ஒரு மாரி ஷாக் ஆயிரும். அவர புடிச்சு தள்ளி விட்டு வெளிய வந்துருவாரு. வெளிய வரும்போது பார்த்தீங்கன்னா, இத பார்த்தோன்னே பார்த்தீங்கன்னா, வெளிய இருக்கவங்கலாம் வந்துட்டு, "இப்ப எதுக்காக அவர மீட் பண்ணீங்க?" அப்படி இப்படின்னு கேட்கும்போது, "இது வழக்கமான ஒரு மீட்டிங் தான்" அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பேசுவாரு. "வழக்கமான ஒரு மீட்டிங் தான்" அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது, ஒரு 1/2 அன் ஹவர் நாங்க மீட்டிங்ல இருக்கும்போது தொந்தரவு பண்ண வேணாம்னு வேற சொல்லியிருப்பாரு. அதனால எல்லாருக்கும் இப்போ ஒரு டவுட் வந்திருக்கும் அவர் மேல. இப்ப அவர் வெளிய வந்து நிக்கும்போது பார்த்தீங்கன்னா, அவர் எவ்வளோ சொல்வாரு, "இது வழக்கமான ஒரு மீட்டிங் தான்" அப்படி இப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, அவருக்கு கோவம் வரும். நீங்க வந்துட்டு இப்படி வெளிய வந்தோனே வேற வேற மாரிலாம் அவர கேள்வி கேட்டு ரொம்பவே கோவப்படுத்துவாங்க. இப்ப என்ன நான் வந்து இப்படிதான் அப்படிதான்றத ப்ரூஃப் பண்ணணுமா? அத ப்ரூஃப் பண்ணட்டுமான்ற மாரி அவர் வந்து கண்ட்ரோல்ல இருந்து அவரு போயிடுவாரு. ஏன்னா அவருக்கு அவ்ளோ கோவம் வந்துரும். அவர அவ்ளோ வெறியேத்துற மாரி அவர கேள்வி கேட்பாங்க. அதனால அவரு அந்த அந்த ஸ்டேஜ் வர வரைக்கும் எல்லாமே ஹீரோவோட ஆளுங்க தானே. இந்த மாரி பெண்கள் கிட்டலாம் வந்து இந்த மாரி இவரு நடந்துக்கிறாரு, இப்படி நடந்துக்கலாமா? அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அதையே வந்து இந்த மீம் கிரியேட்டர்ஸும் பண்ணி விட்டுருவாங்க. ஹீரோவும் வந்து மேடையில நின்னு வந்து அவர பத்தி பேசிட்டே இருப்பாங்க. இதனால பார்த்தீங்கன்னா, ஒருத்தர அடிச்சது, அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணது, அதுக்கப்புறம் இது மாதிரி அந்த மாரி எல்லாமே அவர் மேல இப்ப அவரோட பேர் வந்து ரொம்பவே கீழ போயிடும். அதனால இப்ப ஹீரோக்குலாம் ஒரு பக்கம் ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஹீரோவும் மயில்சாமி அங்க போயிட்டுருப்பாங்க. அப்ப வந்து கீழ வந்து ராமராஜ் பண்ணி நின்னுட்டுருப்பாரு. இரு அவர்ட்ட போய் பேசிட்டு வரேன்னு சொல்லிட்டு, இப்ப இவர் வாண்டடா வந்து அவர்ட்ட பேசுவாரு. இவர் பாட்டுக்கு அவர் என்னென்ன பேசினாரோ அன்னைக்கு, அதுக்கு எல்லாமே பதில் குடுக்குற மாரி இவர் எல்லாத்தையும் பேசிருவாரு. இப்ப இவரால எதுவுமே பேச முடியாது. அப்படியே அமைதியா நின்னுட்டே இருப்பாரு. சரின்னு சொல்லிட்டு இப்ப அங்கருந்து கிளம்பி வந்துருவாரு. அதோட பார்த்தீங்கன்னா, இப்ப ஹீரோயின் இருக்காங்கல்ல, அவங்க வந்துட்டு இவருக்கு போட்ட அக்ரீமெண்ட் வந்து முடிஞ்சிருக்கும். அதனால இவர்ட்ட இருந்து போயிட்டு இப்ப அவங்க தனியா இப்ப அவங்க வேலைய பார்த்துட்டு இருப்பாங்க. அப்ப இவர் இருக்கார்ல, இவர் வந்து அவங்கள தேடி போவாரு. ராமராஜ் பண்ணி போயிட்டு இப்ப என்ன சொல்வாருன்னா, "நீங்க தான் என்னமோ பண்றீங்களாமே, ஏதாவது பண்ணி இப்ப என் பேரெல்லாம் அப்படியே மாத்தணும், கொள்ளணும்" அப்படி இப்படின்னு சொல்லிட்டே இருப்பாரு. அதுக்கு வந்து நெறைய செலவாகுன்ற உடனே அதெல்லாம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லுவாரு. சரி இந்த அக்ரீமெண்ட்ல சைன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு பெரிய ஒரு இதா குடுப்பாரு. இதெல்லாம் படிச்சு பார்க்கறதுக்கு எனக்கு டைம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துலயுமே அவங்க சைன் பண்ணிடுவாங்க. அவர் சைன் பண்ண முடிச்சதோட பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கான ப்ராசஸ் வேலையெல்லாம் என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிப்பாங்க. அதோட பார்த்தோம்னா, சரி இப்போ அக்ரீமெண்ட்லயும் சைன் பண்ணியாச்சு. இப்போ இந்த ப்ராஜெக்ட்டும் ஆரம்பிச்சுருவாங்க ஹீரோயின். இப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அவரோட வீக்னஸே வந்து அவங்க அப்பா தான் அப்படின்னு சொல்லிடுவாரு. ஏன்னா அவங்க அப்பாவ அவருக்கு ஹீரோவுக்கு பிடிக்காதுல்ல. அதனால ஹீரோவோட அப்பாவையே இவங்க கட்சியில சேர்த்துட்டு பேச வைக்கலாம் அப்படின்ற மாரி ஹீரோயின் ஐடியா குடுப்பாங்க. சரின்னு சொல்லிட்டு இவருக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். இப்போ இவங்க கட்சி சார்பா வந்துட்டு அவங்க அப்பாவே வந்து பேசுவாரு. அத பார்த்தோன்னே ஹீரோக்கே கோவம் வரும். இந்த மாதிரி வந்துட்டு இப்போ அப்பா மகனுக்குள்ள 2 பேருக்குமே ஆப்போசிட்ல இருக்கிற மாதிரி ஆயிடும். அதோட பார்த்தீங்கன்னா, அவர் மேடையில ஏறி இவர் மகன பத்தி இஷ்டத்துக்கும் பேசிட்டு அவர் பாட்டுக்கு வந்துருவாரு. வீட்டுக்கு வந்தோனே பார்த்தீங்கன்னா, மகன் வந்து என்ன கேட்பாருன்னா, "என்ன உனக்கு அந்த அளவுக்கு பிடிக்காதாப்பா? சின்ன வயசுலேருந்து எனக்கும் உன்ன பிடிக்காது தான் நீ செய்ற வேலையினால. அதனால வந்துட்டு அதாவது நீ என்ன போட்டு பாடாப்படுத்துறிய அந்த வேலையினால எனக்கு உன்ன பிடிக்காது தான். ஆனா என்னைக்குமே நான் உன்ன வெறுத்ததில்லப்பா. இன்னைக்கு மேடையில ஏறி என்னையே நீ இந்த மாரிலாம் பேசிட்டலப்பா" அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்துட்டு ரொம்ப இதா வந்து கேட்பாரு. அதாவது அவர் போய் அந்த இதுல சேர்ந்திருப்பார்ல. அவர் வந்து அப்பத்துலேருந்து இதுல பதவியில் இது ஒரு வேலையா இருக்காரு. ஆனா அதுல அவர் எதுவுமே இல்ல. ஒரு சின்ன பதவியில கூட அவர் கிடையாது. இந்த மாரிலாம் ஹீரோ பேசிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, அவங்க அப்பாக்கே ஒரு மாரி ஆயிடும். இது முடிச்சதோட பார்த்தீங்கன்னா, இப்ப அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிராமராஜ் பண்ணி கேட்கும்போது, அவங்க இப்ப வந்து அவங்கள வந்து அட்டாக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்லுவாங்க. என்னம்மா இதெல்லாம் செய்ய சொல்றேன்னு கேட்கும்போது, ஆமா அது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்லுவாங்க. உடனே இவரும் ஆள் அனுப்பிருவாரு. ஆள் அனுப்பினோனே பார்த்தீங்கன்னா, எல்லாரும் அவங்க அப்பாவ அட்டாக் பண்ண வருவாங்க. ஹீரோ போய் தடுத்து எல்லாரும் அட்டாக் பண்ணிடுவாங்க. இப்ப ஹாஸ்பிட்டல்ல இருக்க அவர பார்த்தீங்கன்னா, அவங்க அப்பா வந்து என்னையே வந்து இந்த மாரி பண்ணிட்டியேடா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாரு. எப்பா உன்ன பண்ண வந்தவங்கள தானே நான் காப்பாத்த வந்து தானே எனக்கு அடிபட்டுருக்கு. இப்ப போய் இப்படி பேசுறியேப்பா. நான்லாம் அதெல்லாம் பண்ணவே இல்லப்பான்னு சொல்லுவாரு. அப்ப ஹீரோயின் வந்துட்டு நான் தான் பண்ண சொன்னேன் அப்படின்னு வந்து நிப்பாங்க. நீயா என்கிட்ட இருந்து மாறி அவனுக்கு போய் வேலை பார்த்துட்டு இருக்கல. நீ எதுக்கு இங்க வந்த அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட அவர் கோவப்படுவாரு. அதுக்கு அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, வெறும் 3 நாள் தான் அவருக்கு நான் வேலை பார்த்தேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அவர்ட்ட சைன் வாங்கியிருந்தாங்கல்ல அக்ரீமெண்ட்ல. அதுல வந்துட்டு வெறும் 3 நாள் தான் வேலை பார்ப்பேன்னு சொல்லி தான் அந்த பணத்துக்கு வாங்கியிருப்பாங்க. அத அவர் படிச்சு பார்க்காம அவர் இது பண்ணதுனால அவரு இதா இருக்கும். இப்ப இங்க பார்த்தீங்கன்னா, எதுக்காக இந்த மாரிலாம் பண்ண சொன்ன அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இவரு கோவப்படுவாரு. எல்லாம் ஒரு காரணமா தான். அனுதாபத்துல தான் நம்ம ஜெயிக்க முடியும். அதுவும் நம்மளுக்கு தேவை அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால தான் வேணும்னே உன்ன வந்து நான் இப்படி பண்ண சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்லுவாங்க. இப்ப அவங்கள ஆள வச்சு இந்த மாரி பண்ண சொல்லிட்டாங்களா? இப்ப இவரு போய் இப்ப கேட்கும்போது ஈஸியா அவர் ஜெயிச்சிடலாம்ல. அந்த ஒரு பிளான் பண்ணியிருப்பாங்க. நான் உனக்காக தான் வேலை பார்த்துட்டு இருக்கேன். இன்னும் நம்ம அக்ரீமெண்ட் முடியல அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இங்க இருந்துட்டு கொஞ்ச நாள் இங்க இருந்து விலகுன மாரி அப்படிலாம் அவங்க பிளான் பண்ணுவாங்க. இதெல்லாம் உங்க ப்ராஜெக்ட்ல உள்ளது தான் அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. இப்ப அந்த ஓட்டு போடுறது அதனாலலாம் வந்துட்டு இருக்கும். எல்லாரும் இப்ப போடுவாங்க. அதோட பார்த்தோம்னா, இப்ப அவர் வந்து ராமராஜ் பண்ணிறீங்க அந்த பொண்ணுங்கள காணோம்னு சொல்லி கேட்கும்போது, அவங்கலாம் வந்துட்டு 3 நாள் தான் வேலை பார்க்குறத பாருங்க அக்ரீமெண்ட்ட படிக்காம நம்ம சைன் பண்ணிட்டோம் அப்படின்னோன, அவருக்கு இப்போ ஒரு மாதிரி ஆயிடும். இப்படியே அப்படி இப்படிமா பேசி இப்ப கரெக்ட்டா வந்து இவர் வந்து ஜெயிச்சுருவாரு. ஜெயிச்சுட்டு வந்து இப்ப பதவி ஏத்துக்கிறதுக்கு தான் வருவாரு. அங்க தான் இப்ப நம்ம ஸ்டார்ட்டிங்ல சீன் பார்த்தோம் பார்த்தீங்களா? அந்த சீன்ல வந்துட்டு அவர வந்து பிடிக்காதவங்க சில பேர் இருப்பாங்கல்ல, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, வேற எத ஷூட் பண்ற மாரி இருக்கும். ஆனா பார்த்தீங்கன்னா, அது யாரும் பண்ணியிருக்க மாட்டாங்க. அவரோட கற்பனை தான். உடனே வந்து இவர் என்ன சொல்லுவாருன்னா, எந்திரிச்சு நின்னுட்டு இப்ப பேச ஆரம்பிச்சுருவாரு. இவர பிடிக்காதவங்க நெறைய பேர் இருப்பாங்க. அதுல அவங்க சொல்லுவாங்க, "நீ வந்து இப்படி வரவே கூடாது." அப்படி இப்படின்னு சொல்லும்போது, "நான் வரக்கூடாதுன்னா, நீங்க ஓட்டு போடுற உரிமை உங்கள்ட்ட இருந்ததுல்ல. அப்புறம் எதுக்காக வந்து அத வந்து மிஸ்யூஸ் பண்ணீங்க? அத நீங்க விருப்பப்படுறவங்களுக்கு போட்டுருக்கலாம்ல. எவ்வளோ பேர் வந்து நாட்டுக்காக நல்லது செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. அவங்களுக்கெல்லாம் ஏன் நீங்க சப்போர்ட் பண்றதில்ல?" அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவர் நெறையவே கேள்வி கேட்பாரு. "என்ன பிடிக்கல, நான் செய்றதெல்லாம் பிடிக்கல அப்படின்னா, நீங்க அப்பவே அத நிராகரிச்சிருக்கலாம். அப்பலாம் அப்படி இருந்துட்டு, இப்ப நான் ஜெயிச்சு இப்ப பதவி ஏற்க வரும்போது மட்டும் தான் நீங்க கோவப்படுவீங்களா?" அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நல்லா நல்லா கேட்பாரு. ஏன்னா ஹீரோயின் ஆல்ரெடி சொல்லியிருப்பாங்க. பேசணும். பேசி, பேசி, பேசி தான் வந்து அவங்க மனச கலைக்கணும். அப்பதான் நம்ம அந்த இடத்துக்கு வர முடியும்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. அதனால இவரு பேச்சுன்னு பேசிட்டே இருப்பாரு. இதெல்லாம் கீழ இருந்து ஹீரோயின் கேட்டுட்டே இருப்பாங்க. அப்ப அவங்க நெனச்சுப்பாங்க, அதே மாரி நம்ம சொன்ன டயலாக்க அவங்க நெனச்சு பார்ப்பாங்க. ஹீரோ வந்து எல்லாத்தையும் நல்லா புரிஞ்சுகிட்டு பண்றான் அப்படின்னு நெனச்சுப்பாங்க. இப்ப சொல்லுங்க, நான் இத ஏத்துக்க கூடாதா? அந்த பதவிய
வரக்கூடாதுன்னு கேட்கும்போது எல்லாரும் அப்படியே வாய் விட்டு உட்காந்துருப்பாங்க. டிவியில் பார்க்குறோம் முதற்கொண்டு எல்லாருமே நீ வரலாம் நீ பதவி ஏற்றுக்கலாம் அப்படின்னு எல்லாரும் சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. உடனே வந்துட்டு இப்போ எல்லாரோட அனுமதியோடையுமே வந்து அதாவது இப்போ இவர் எதிர்த்தவங்க முதற்கொண்டு இவரை வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க. அதோட அவருக்கும் அந்த பதவி கிடச்சிரும். அவர் ஆசைப்பட்டதே அவர் அடைஞ்சிருப்பாரு. ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து காமெடி பேஸ் பண்ணி தான் பண்ணியிருப்பாங்க. அந்த வேற எதுவும் நோக்கமாக இருக்குன்னு இருக்காது. உங்களுக்கு படம் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இன்னொரு கதையில் சந்திக்கலாம்.